ஹதீஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டேன். இரண்டாவது ஹதீஸ் போடுறாங்க, உமர் அலி அவர்கள் கூற நான் கேட்டேன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனுக்காக தனது உயிரை அர்ப்பணித்த தியாகியின் படித்தரத்தை இறைவன் உயர்த்துவான். எந்த அளவிற்கு என்றால் மக்கள் தங்களின் பார்வையை உயர்த்தித்தான் அவரை பார்ப்பார்கள். இதை கூறிய பின் இப்படித்தான் என்று சொல்லி தங்களின் தலையை உயர்த்தினார்கள். அப்போது அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்தது. அறிவிப்பவர் ஃபலாலா பின் உபைது, நூல் திருமதி. இதுவும் திருமதியில இருந்தா போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, திருமதியில இருக்கிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல ஷஹீது இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரிய தரஜா கிடைக்கும்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கிடைக்கும் போது, உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெரிய இடத்துல இருப்பாங்க. நம்ம எல்லாம் கீழே இருந்தோம்னா உயிர் தியாகம் பண்ணவங்க மேல இருப்பாங்க. எவ்வளவு மேல இருப்பாங்க தெரியுமா? அப்படி மேல இருப்பாங்க. தலையை ஒசத்துனாங்களாம். தலையை ஒசத்துன தொப்பி கீழே வந்துரும்ல, தலையை ஒசத்துன உடனே நெஞ்சிருச்சு, தொப்பி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதுல இருந்து ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? தலையை ஒசத்தணும் தொப்பி கீழே விழுந்துச்சுன்னா என்ன விளங்குது? தொப்பி போட்டாங்க அப்படின்னு விளங்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா இதுல இருட்டடிப்பு. இது முதல்ல இந்த செய்தி ஆதாரமான செய்தி இல்ல. இருட்டடிப்பு என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். என்ன இருக்கு ஹதீஸ்ல அப்படின்னு கேட்டா, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் சொல்றாங்கல்ல, தலையை உயர்த்தினார்கள், தலையை உயர்த்தும் போது தொப்பி கீழே விழுந்தது அப்படின்னு இருக்கிறது. இதை சொல்றாரு யாருன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஃபலாலா பின் உபைதுங்கிறவர் சொல்றார். அதாவது இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றவர் உமர், உமர் சொன்னதாக சொல்றவர் ஃபலாலா. இந்த ஃபலாலா சொல்றாரு, தலையை உயர்த்தினார்கள், உயர்த்தும் போது அவங்க தொப்பி கீழே விழுந்ததுன்னு சொல்றாரு. இந்த ஃபலாலாட்ட இருந்து கேட்கிறாருல, அபு யஸீத் அல் ஹவுலானிங்கிறவர், அவர் சொல்றாரு, அவர்கள் தொப்பி விழுந்ததுன்னு சொல்றாரு ஃபலாலா. இந்த அவர்கள் என்று அவர் சொன்னது உமரை சொன்னாரா அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அதுல இருக்கு. இந்த ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்ச இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ உமர் அறிவிக்கிறாரு. உமர் அறிவிச்சதாக அறிவிக்கிறார் யாருன்னு கேட்டா ஃபலாலா அறிவிக்கிறாரு. இந்த ஃபலாலா என்பவர் யார்ட்ட அறிவிக்கிறாருன்னா அபு யஸீத் ஹவுலானிட்ட அறிவிக்கிறாரு. இந்த ஃபலாலாங்கிறவர் தான் இப்ப சொல்றாரு. இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் யாரு? ஃபலாலாங்கிறவர் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க. சொல்லும் போது அவங்களும் தலையை ஒசத்தி காட்டி சொல்றாங்க. அதாவது ஷஹீதுகளுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு உமர் இப்படி தலையை ஒசத்தி இப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறார். அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வே இப்படி தலையை ஒசத்தி காட்டி தொப்பி விழுந்துச்சா, அல்லது அந்த நிகழ்ச்சியை உமர் வர்ணிச்சு சொல்லும் பொழுது அவர் தலையை ஒசத்தி காட்டி இப்படி உயரத்தில் இருப்பாங்க அப்படின்னு உமர் சொல்லும் போது தலையை தூக்கி அப்ப தொப்பி விழுந்துச்சான்னு தெரியலன்னு அந்த ஹதீஸ்ல இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹத்தா வகாத்து கலன் சுவத்துஹு, அவருடைய தொப்பி கீழே விழுந்தது. ஃபமா அத்ரி, எனக்கு தெரியவில்லை. கலன் சுவத்து உமர் அராத அம் கலன் சுவத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் உமர் தொப்பி விழுந்துச்சுன்னு சொன்னாரா ரசூலுல்லாஹ் தொப்பி விழுந்துச்சுன்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஃபலாலா சொல்றாரு, அபு யஸீத் ஹவுலானி சொல்றாரு, அவருடைய தொப்பி விழுந்துச்சுங்கிறாரு. இந்த அவர் தொப்பின்னு சொன்னது ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியவா அல்லது உமருடைய தொப்பியவான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் இப்படி தலையை வசதி காட்டினாங்களா, இந்த சம்பவத்தை சொல்லும் போது உமர் தலையை வசதி காட்டினாரா, யாருடைய தொப்பி விழுந்துச்சுன்னு தெரியலங்கிறாரு. அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டு அவங்க தான் தலையை ஒசத்துனாங்க என்று சொல்லி இவங்க சொல்லக்கூடிய திருமதியில் வாசகம் இல்லை. டவுட்டா தான் இருக்குது. யாருடைய தொப்பின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. இருட்டடிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இருட்டடிப்பு சொல்ல வர்றேன். இது இருட்டடிப்பு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இதுல அறிவிக்கக்கூடிய ஆட்கள்ல இப்னு லஹியாங்கிறவர் அறிவிக்கிறார். குத்தைபாங்கிறவர் திருமதி இமாமுக்கு அறிவிக்கிறாரு. அந்த குத்தைபாவுடைய அறிவிச்சால் யாருன்னு கேட்டா இப்னு லஹியா. இப்னு லஹியா என்ற ஆள் ரொம்ப பலவீனமான ஆள். இவருடைய நல்ல ஆளு, நேர்மையான ஆளு. எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாரு, ரெக்கார்டுகளை. ரெக்கார்டு தொலைச்சு விட்டார். அவருடைய பேப்பர்லாம் காணா போச்சு. பேப்பர்னா தோல்ல எலும்புல இதெல்லாம் எழுதி வச்சிருந்திருப்பாரு. அந்த எழுதி வைத்திருந்த பொருள்கள்லாம் காணா போன பிறகு யாவோசத்திலிருந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல கோளாறுபடி ஆரம்பிச்சிட்டார். உன்னோட கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்படிதான் எல்லாருமே. யார் எழுதி வைக்காமல் மனப்பாடம் பண்ணாங்களோ
அவங்களுடைய மனப்பாடம் கெட்டியா இருக்குங்க. பேப்பர்ல எழுதி எழுதி வச்சு அவர் சொல்லும் மனப்பாடம். ஏன் இதுல இருக்கும்போது நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். இந்த பேப்பர் நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு கிளாஸ் நடத்த இயலாது. பயானுக்கு வரும்போது நான் கொண்டு வர மாட்டேன். அப்ப வரும்போது எப்படி வருவேன், பேப்பர் இல்ல எல்லாத்தையும் கவனமா வச்சிருக்கேன்னு கவனத்துல வந்திருப்பேன். இப்படி கொண்டு வந்தேன்னு வைங்களேன், இதை பார்க்கல யாராவது மிஸ் தூக்கிட்டு போயிருந்தாலும் வைங்க, இன்னைக்கு வேற பயன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஏன் இந்த பேப்பரை நம்பிக்கிட்டு நான் வந்து இருக்கும் பொழுது இதுல என்ன ரெண்டாவது நான் என்ன எழுதுன மூணாவது எழுதுன கவனம் இதான் உதவுது எனக்கு. நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் இல்லாம எனக்கு சொல்ல வழி இருக்கும் பொழுது நான் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஆழமா பதியாது. இந்த இப்னு லஹியாங்கிற ஆள் யாருன்னு கேட்டா சொன்னதை எல்லாம் எழுதிக்கிறார். எந்த ஹதீஸை கேட்டாலும் யாரும் ஹதீஸை பேசும்போது பேப்பர் வச்சு தான் படிப்பாரு. அந்த குறிப்புகள் எல்லாம் தொலைச்சு விட்டார், எரிஞ்சு போச்சுன்றாங்க. எரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, இப்ப இது நான் காணாக்கிட்டேன்னு வைங்க, இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னாலும் இதில் உள்ள ஒழுங்கா எனக்கு சொல்ல இயலாது. ஒன்னொன்று தான் சொல்லுவேன். இது இல்லாம வந்து ஒழுங்கா சொல்லிட்டு போயிருப்பேன். நான் மனப்பாடம் பண்ணிட்டா வந்திருப்பேன். ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கட்டு எதுக்கு மனப்பாடம் பண்ணி பேப்பர்ல எடுத்துட்டு போயிருவோம் ஈஸியா கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இல்லாதனால இவர் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர் அந்த பேப்பருக்கு வச்சிருக்கும் ஒழுங்கா தான் சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன் பேப்பர்லயே நம்பிக்கிட்டு இருந்த காரணத்தினால பின்னாடி அதை தொலைச்ச உடனே ஒன்னோட கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவரை வந்து யஹ்யா இப்னு ஸயீத், அதே மாதிரி வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதிங்கிறவங்க, புகாரி இமாம் அவங்க, அதே மாதிரி வந்து இப்னு ஹுசைமாங்கிறவங்க, இப்னு முஅய்யின்கிறவங்க, அது அப்புறமேல நஸை இமாம் அவர்கள், இப்படி வந்து நிறைய அறிஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இவரை ஏத்துக்கிற கூடாது. இவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு, வேணும்னு இவர் பேப்பர் தொலைச்சதுனால இதெல்லாம் பண்ணுவார்னு ஹாக்கிம் சொல்றாரு. ஆக இந்த சொல்லக்கூடிய ஆளும் சரியில்லை. என்ன பாயிண்ட்னா, இதை சொல்லக்கூடிய ஆள் என்ன இல்ல சரியில்லாத பேப்பரை தொலைச்சிட்டு யாவ சக்தி உன்னோட ஒன்று சொல்லக்கூடிய. அதனாலதான் இதுல இந்த மேட்டர்ல ரசூலுல்லாஹ் தொப்பியா உமர் தொப்பியான்லாம் குழப்பம் வர காரணம் என்ன, பேப்பரை மிஸ் பண்ணிட்டாரு இவர். பேப்பர் மிஸ் பண்ண காரணத்தினால இதுல நிறைய குழப்பம் இருக்குது. இவர் அறிவிக்கிற ஹதீஸ்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வழியாக இது அறிவிக்கப்படுது. பாயிண்ட் 2. அது முதல் ஹதீஸ். அதான் அது வேற, அது மோதுது. மூணாவது பாயிண்ட் அது மோது. அதை விடங்க, தொப்பிங்கிறத என்ன விளைவிக்கிறது தெரியுமா? தொப்பின்னு சொன்னாலே இவங்க சொல்லக்கூடியதே கிடையாது. வெயிலுக்காக வேண்டி அப்படி போட்டிக்குவாங்க, வெயில் அடிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி. இதெல்லாம் வெயில் எல்லாம் தடுக்காது. இதெல்லாம் குனிஞ்சாலும் உழுவாது, இப்படி குனிஞ்சாலும் உழுவாது. இதை உழுவுனா என்ன அர்த்தம், மறக்கா மாதிரி இப்படி இருக்கும், நீட்டிட்டு இருக்கும். அது வந்து வெயிட் தாங்காம இந்த சாஞ்சு விழுந்துடும். தலையை தூக்கணும்னு உழுவுனா என்ன அர்த்தம், நீங்க வேணா தலையை தூக்குங்க எல்லாரும். யார் தொப்பி போட்ட ஆளுக்காரன் தலையை தூக்கி பாருங்க, உழுவுதாண்டு. இது அல்ல, நீங்கள் அப்படி போட்டு அரபு நாட்டில் போடுற வழக்கம் இருந்தது. நல்ல வெயில் நேரத்தில் மட்டும் என்ன செய்வாங்க, அப்படி கவுத்திட்டாங்க, உள்ள காத்து இருக்கும், ஏர் போகணுங்கிறதுக்காக வேண்டியும் துருக்கி தொப்பிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சட்டி மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ஆகும், வெயிட் கனமாகும், விழுந்துடும். கனமான அட்டை மாதிரி இருக்கும்ல, அது விழுந்துடும். இந்த மாதிரி துணியில உள்ள தொப்பிகள் எல்லாம் என்ன செய்யாது, விழவே செய்யாது, கீழே விழவே செய்யாது. அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. பயன் என்னன்னு கேட்டா, 2 செய்தி நீங்க சொல்றீங்க தொப்பிக்கு, மொத்தமே 2 தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 2மே வந்து பலவீனமான ஹதீஸாகத்தான் இருக்கிறது. சரியா? சரி, இது வந்து வெளியில தொப்பி அணிகிறது, தொழுகையில தொப்பி அணிகிறதுக்கு தனியாக கொடுத்துருக்கிறாங்க. வெளியில தொப்பி அணிகிறதுக்கு 2 ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க. ஒன்னு வந்து பலவீனமான செய்தின்னு திருமதியே சொல்லிடுறாரு, இன்னொன்னுல வந்து இப்னு லஹியா வர்ற அது பலவீனமானது. 2 செய்தியிலும் இருட்டடிப்பு செஞ்சிருக்கீங்க. கரெக்டா வச்சு பார்த்தா உங்க கருத்து இல்ல, எதிராத்தான் இருக்கிறது. முதல் கருத்து வந்து தொப்பியும் தலப்பான் சேர்த்து போட சொல்லுது. 2வது கருத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, அது யார் சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் இல்ல. அது ஒரு பாயிண்ட் ஆச்சு. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னொரு தலைப்பு போட்டு தொப்பி அணிதல் தொழுகையில் 3வது. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறை தூதர் அவர்கள் சுத்திரத் இல்லாத சமயம், சுத்திரத்தினா வழங்குதா, இப்படி தொழுவும் போது சுத்திரா முன்னாடி போட்டுக்கிறோம்ல தடுப்பு, தொழுவும் போது குறுக்க யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாய், ஒரு தலைவாணி, ஒரு பெஞ்சி, ஒரு சேர் என்ற ஒரு பொருளை போட்டுக்கணும் குறுக்க. அதுக்கு பேர் சுத்ரான்னு சொல்லுவாங்க. அதை சொல்றாரு இவரு, இறை தூதர் அவர்கள் சுத்ரா இல்லாத சமயம் சில நேரங்களில் மட்டும் தொப்பியை கழற்றி அதை தனக்கு முன்பாக வைத்து சுத்திரத்தாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ், நூல் இப்னு அசாக்கிர், சுத்திரத்து என்பது தொழுபவருக்கு முன்னால் வைக்கப்படும் பொருளாகும் அப்படின்னு இருக்கு. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு பாயிண்ட் வச்சிருக்கிறீங்க நீங்களே என்ன செய்றீங்க, அதாவது தொழுகைக்கு தொப்பிங்கிற வேற விஷயத்துக்கு போட்டிருக்கிறாங்க, வெயிலுக்காக போடுறாங்க. பள்ளிவாசல் வந்துட்டாங்களா, சுத்ரா வேணுமா கலட்டி வச்சுக்கிறாங்க. அப்படிதான் இதுல இருக்குது. இதுல என்ன பண்றாங்கன்னா, சுத்திரத்து இல்லாத சமயம்ல பிராக்கெட் போட்டிருக்கிறாங்க.
இறை தூதர் அவர்கள் சில நேரங்களில் தொப்பியை கலற்றி அதை தனக்கு முன்பாக சுத்தராக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப இது தொழுகைக்கு தொப்பி அவசியம் இல்லைன்னு தானே விளங்குது. அதனால அவங்க எழுதின பாயிண்ட் பிரகாரம் என்ன எழுதுறன்னு விளங்காம எழுதிருக்கிறாங்க. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாயிண்ட் கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னா, சில கட்டங்களில் மட்டுமே தேவைக்காக தொப்பியை கலற்றிருக்கிறார்கள் என்பதன் மூலம் அதிகமான சமயங்களில் தொப்பி அணிந்தே தொழுதிருக்கிறார்கள் என்பது நினைவில் கொள்கண்டு பிராக்கெட் சேர்த்திருக்கிறார். இது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, இதுல இந்த செய்தி இருக்குல்ல, இப்னு அசாக்கிர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்னு அசாக்கிர்ங்கிறதுல இந்த மாதிரியான அதனுடைய அறிவிப்பாளர் என்ன, அதனுடைய அது யார் யார் அறிவிக்கிறாங்கிறத பல அறிஞர்கள் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி இப்னு அசாக்கிர் என்ற நூலில் இருப்பதாக சில நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜாமிஉ ஸகீர்ங்கிற நூல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம தேடி தேடி பார்த்த வரைக்கும் இது அறிவிப்பாளர் யாரு, இதனுடைய இஸ்னாது, இதனுடைய அறிவிப்பாளர் சரியா என்பதற்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல. உங்கள்கிட்ட அந்த கிதாப் இல்லாம இருக்கும், கிடைக்காம இருக்குன்றாங்க. இத எந்த ஜாமிஉ ஸகீர்ங்கிற ஒரு நூல்ல தான் இப்னு அசாக்கிர்ங்கிற நூல்ல இருப்பதாக குறிப்பிடப்படுது. ஆனால் இந்த இப்னு அசாக்கிர்ங்கிறத தேடி தேடி பார்க்கறாங்க, நம்மள்ட்ட அந்த நூல் இல்ல. இப்னு அசாக்கிர்ங்கிறது மட்டும் இப்னு அசாக்கிர் அவங்கள்ட்டையும் கிடையாது, நோட்டீஸ் போட்டவங்கள்ட்டையும் கிடையாது. இப்னு அசாக்கிர்ங்கிற நூல்ல இருப்பதாக ஒரு நூல்ல இருக்குது, அதுதான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறார் இப்னு அசாக்கிர்னு சொல்லி. அப்ப இந்த துஹபத்துல் அஹ்வதிங்கிறவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் தன்னுடைய விரிவுரையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் கேட்டா, ஃபலா அத்ரி அலா இஸ்னாத் ரிவாயத் இப்னு அப்பாஸ் ஹாதிஹி, இந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற இந்த அறிவிப்பாளர் வரிசை நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு தென்படவே இல்லை. இது யார் சொன்னா, இப்னு அப்பாஸ் யாருக்கு சொன்னாரு, அவர் யாருக்கு சொன்னாரு என்ற டீடைல்ஸ் நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஃபலா அத்ரி ஹல் ஹிய சாலிஹத்துன் லில் இஹ்திஜாஜ் அம்லா, அறிவிப்பாளர்கள் யாருன்னு கிடைக்காததுனால இது ஆதாரமா கொள்ளத்தக்கதான்னு தெரியல, கொள்ளக்கூடாதுன்னு தெரியல, இது டவுட்டான சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். அப்ப இந்த இப்னு அசாக்கிர்ங்கிற நூல்ல எந்த நம்பரு, அந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன, ஜெராக்ஸ் காப்பியோட தரணும், அப்பதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவங்களை இப்னு அசாக்கிர்ல இருந்து எடுக்காம இப்னு அசாக்கிர்ல இருப்பதாக ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அதனால இது ஒரு மேட்ரு சரியில்லை. அப்படி வச்சுக்கிட்டா கூட தொழுகைக்கு தொப்பி அவசியம் இல்லை என்று விளங்குகிறது. தான் வழங்கும். இது சரின்னு வச்சுக்கிட்ட என்ன இருக்கு, தொழுகைக்கு தொப்பி என்ன இல்ல, அவசியம் கிடையாது, கழட்டி வச்சுக்கணும். இருக்கிறத வேணும்னு கழட்டி வச்சா பாருங்க, இல்லாட்டாலும் பரவாயில்லை. இருந்ததை போய் கழட்டி வச்சாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு முக்கியம் இல்லைன்னு வழங்குதா இல்லையா, அது விளங்கி போயிடுது. இது தொப்பி மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்ன வர்றாங்கன்னா, தொழுகையில் தொப்புளுக்கு கீழ் கை கட்டுதல் அடுத்த மேட்ருக்கு வர்றாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்றதுக்கு முந்தி, நீங்க சுன்னத்து ஜமாத்துங்கிறீங்க. சுன்னத்து ஜமாத்துண்டா என்ன சொல்றீங்க, 4 மதுஹப்ங்கிறீங்க. 4 மதுஹப்ல நீங்க ஒரு மதுஹப் ஷாஃபி இருக்குது, ஷாஃபியில உள்ளதுக்கு பதில் ஷாஃபி ஹனபி மட்டும்தான் சுன்னத்து ஜமாத்துங்கிற மாதிரி எழுதிக்கிறாங்க. தொப்புளுக்கு கீழே தான் கை கட்டணுமா, நெஞ்சு கீழே கை கட்ட சரியில்லையா. அப்படின்னா நீங்க யாரை எதிர்க்கிறீங்க, ஷாஃபி மதுஹப் எதிர்க்கிறீங்க. நீங்க ஷாஃபி மதுஹப்ல இருக்கும் பொழுது ஆமா தொப்புளுக்கு கீழே இந்த மதுஹப் இருக்கு, நெஞ்சில் இருந்தா இருக்கு, நாளையும் எழுதணுமா இல்லையா, சரி அதை விட்டுருவோம். இந்த மெசேஜ் சரியான்னு பார்ப்போம். என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, தொப்புளுக்கு கீழ் கை கட்டுதல் நம்பர் 2 தலைப்பு. ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட நான் விடல, இதுல உள்ளத வாசி எல்லாத்தையும் வாசிக்கிட்டு இருக்கிறேன். இறை தூதர் அவர்கள் தொழும்போது நான் பார்த்தேன், அவர்கள் தமது வலது கையை இடது கையின் மீது வைத்து தொப்புளுக்கு கீழ் கட்டினார்கள். அறிவிப்பவர் வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள் நூல் அபி ஷைபா ஃபர்ஸ்ட் ஹதீஸ் காட்டிருக்காங்க. அதாவது இறை தூதர் தொழும் போது பார்த்தாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்களாம், வலது கையை இடது கையில வச்சு தொப்புளு கீழே கட்டினார்கள் அப்படின்னு இப்னு அபி ஷைபாவுல இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்னு அபி ஷைபாவுல இந்த வாசகம் இருக்குன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த வாசகம் கிடையவே கிடையாது. இப்னு அபி ஷைபாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இடது கையில வலது கையை வச்சு அதுக்கு மேல கட்டினார்கள் என்ற வாசகம் என்ன இல்ல, இடம்பெறவே இல்லை. அதுல எப்படி இருக்குன்னு கேட்டா, அதுல அந்த வரக்கூடிய செய்தி அதாவது இதுல வந்த வாசகம்